விஜய் காவேரி உயிரோடு இருப்பதை அறிந்து சாரதாவிடம் உருக்கமாக பேசுகிறான். தாத்தா செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கும் அவன், இன்னும் 2 மாதங்களில் காவேரிக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்து அவளை தன் வீட்டுக்கே அழைத்துச் செல்வேன் எனச் சபதம் எடுக்கிறான். ஒருவேளை தாத்தா அதற்குச் சம்மதிக்கவில்லை என்றால், காவேரி மற்றும் தன் குழந்தையுடன் தனிக் குடித்தனம் செல்லவும் தான் தயாராக இருப்பதாக உறுதியளிக்கிறான். அந்த நேரத்தில் காவேரி போன் செய்து சாரதாவை வீட்டிற்கு அழைக்க அவர் விஜயிடமிருந்து விடைபெற்றுச் செல்கிறார். வீட்டிற்குச் செல்லும் விஜயை அவனது தாத்தா மறித்து விசாரிக்கிறார். ஆனால், நான் பழைய விஜய் கிடையாது, இப்போது இருப்பது புது விஜய் என்று ஆவேசமாக பேசும் அவன், தாத்தா தனது சுயநலத்திற்காக காவேரி இறந்துவிட்டதாக பொய் சொன்னதையும் சாரதா குடும்பத்தாரிடம் விஜய் இறந்துவிட்டதாக கூறி ஏமாற்றியதையும் சுட்டிக்காட்டுகிறான். தாத்தாவின் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு அறைக்குச் செல்லும் விஜய் காவேரியின் புகைப்படங்களை பார்த்து வருந்துகிறான். அப்போது நீவின் அவனுக்கு போன் செய்து தான் உயிருடன் இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைவதாகவும் மாலையில் வந்து சந்திப்பதாகவும் கூறுகிறான். மாலை நேரத்தில் விஜய் தன் மகள் அம்முவை பள்ளியிலிருந்து அழைத்துக்கொண்டு காவேரியை பார்க்கலாம் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறான். அங்கு வந்த நிவினும் யமுனாவும் பாப்பாவை கொஞ்சி மகிழ்கின்றனர். இதை தூரத்திலிருந்து கவனிக்கும் காவேரிக்கு ஒன்றும் புரியவில்லை. நிவினும் விஜயும் சாரதாவின் வீட்டிற்குச் செல்ல காவேரியும் அவர்களை பின்தொடர்கிறாள். வீட்டிற்குள் சாரதா, விஜய் மற்றும் நீவின் பேசுவதை ஜன்னல் வழியாக கேட்கும் காவேரிக்கு அதிர்ச்சியான உண்மைகள் தெரியவருகின்றன. அவளது பழைய நினைவுகள் மற்றும் புகைப்படங்களை மறைத்தது பற்றி அவர்கள் பேசுவதைக் கேட்டு தனக்கு ஏதோ விபத்து நடந்திருப்பதையும் இவர்கள் அனைவரும் தன் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் என்பதையும் உணர்கிறாள். ஒன்றும் தெரியாதவள் போல வீட்டிற்குள் நுழையும் காவேரி நேராக அறைக்குச் சென்று தன் பழைய பையைச் சோதிக்கிறாள். அங்கு அவளும் விஜயும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் கிடைக்கிறது. அதை கொண்டு வந்து காட்டியதும் சாரதா உண்மையை உடைக்கிறார். விஜய்தான் அவளது கணவர் என்றும் பாப்பா அவளுடைய மகள் என்றும் கூறுகிறார். இந்த திடீர் உண்மைகளை தாங்க முடியாமல் காவேரி மயங்கி விழுகிறாள். பின்னர் மயக்கம் தெளிந்து எழும் காவேரியிடம் விஜய் தங்கள் பழைய வாழ்க்கையைப் பற்றி விவரிக்கத் தொடங்குகிறான். இதன் மூலம் காவேரிக்கும் விஜய்க்கும் இடையிலான பிணைப்பு மீண்டும் துளிர்க்கத் தொடங்குகிறது. விஜய் மெல்ல காவேரியின் அருகில் அமர்ந்து அவளது கைகளை பிடித்துக்கொண்டு பேசத் தொடங்குகிறான். காவேரி, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு எனக்குத்தான் தெரியும். ஆனா இந்த 5 வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட நினைப்போட தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். நம்ம கல்யாணம், நம்ம சின்ன சின்ன சண்டைகள், அப்புறம் நம்ம அம்முக்குட்டி பிறந்தது, இது எதுவுமே உன் மனசுல இல்லையா என்று கண் கலங்கி கேட்கிறான். காவேரி குழப்பத்துடன் அந்த புகைப்படத்தையும் விஜய்யையும் மாறி மாறி பார்க்கிறாள். சார், இல்ல விஜய், நீங்க சொல்றது எல்லாம் ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு. ஆனா இந்த போட்டோ பொய் சொல்லாதுன்னு எனக்கு தெரியுது. என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் குறையிற மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே தெளிவா ஞாபகம் வரமாட்டேங்குது என்று தவிக்கிறாள். அப்போது குட்டி அம்மு ஓடி வந்து காவேரியின் மடியில் அமர்ந்து, மிஸ், நீங்க தான் எங்க அம்மாவா? அப்பா அடிக்கடி ஒரு போட்டோ காட்டி இதுதான் உங்க அம்மான்னு சொல்லுவாங்க, அது நீங்க தானா என்று கேட்க காவேரியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அறியாமலேயே அம்முவை இறுக அணைத்துக் கொள்கிறாள். இந்த நெகிழ்ச்சியான தருணத்தை பார்த்து கொண்டிருந்த நிவின், விஜய், காவேரிக்கு இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அவங்க மனசு இப்பதான் உண்மையை ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. மெதுவா எல்லாத்தையும் புரிய வைப்போம் என்று கூறுகிறான். சாரதா அத்தை குறுக்கிட்டு, தம்பி, இவ்வளவு நாள் நான் உண்மையை மறைச்சது தப்புதான். ஆனா காவேரிக்கு பழைய நினைவுகள் வந்தா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னதாலதான் பயந்துட்டேன். இப்போ அவகிட்டே உண்மையை சொல்லிட்டோம். இனிமே அவளை உன்கிட்டே ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு என்கிறார். விஜய் உறுதியான குரலில், அத்தை, இப்போதைக்கு காவேரி இங்கேயே இருக்கட்டும். அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மெல்ல மெல்ல பழைய ஞாபகங்களை கொண்டு வருவோம். ஆனா ஒண்ணு, நம்ம அம்மு இனிமே அவ அம்மா கூடவே இருப்பா. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாலே காவேரிக்கு எல்லாம் சீக்கிரம் ஞாபகம் வந்துடும் என்கிறான். காவேரி மெல்ல தலையசைத்துச் சம்மதிக்கிறாள். தன் கணவன் மற்றும் மகளை அடையாளம் கண்டு கொண்ட அந்த தருணம் அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக அமைகிறது. அதே சமயம் தாத்தாவுக்கு தெரியாமல் விஜய் எடுத்துள்ள இந்த முடிவு அடுத்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய் காவேரியின் வீட்டில் இருக்கும்போதே அவனது போன் விடாமல் அடிக்கிறது. பார்ப்பது தாத்தாதான். விஜய் போனை எடுக்காமல் அமைதியாக இருக்க காவேரி மெல்ல பேசுகிறாள். விஜய், உங்களை தேடி வீட்டிலிருந்து போன் வருதில்ல, நீங்க கிளம்புங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஆனா இந்த பாப்பாவை பார்க்கும்போது மட்டும் என் மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்குது என்கிறாள். விஜய் அம்முவிடம், அம்முக்குட்டி, இனிமே நீ உன் மிஸ் கூடவே இல்ல உங்க அம்மா கூடவே இருக்கலாம். அப்பா நாளைக்கு காலையில வந்து உன்னை பார்க்கவா என்று கேட்கிறான். அம்முவும் சந்தோஷமாக காவேரியின் கையை பிடித்துக் கொள்கிறாள். அங்கிருந்து கனத்த இதயத்தோடு விஜய் கிளம்பி தன் வீட்டிற்கு வருகிறான்.
வாசலிலேயே காத்து கொண்டிருந்த தாத்தா, எங்க போயிட்டு வர்ற விஜய்? நிவின் இங்க வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவனை பார்க்க போனவன் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். அதுவும் இல்லாம அம்மு எங்கே என்று அதிகாரமாக கேட்கிறார். விஜய் அமைதியாக, அம்மு அவ அம்மா கிட்ட இருக்கா தாத்தா என்கிறான். தாத்தா அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். என்ன உளர்ற? காவேரிதான் இறந்துட்டாளே, அப்புறம் எப்படி என்று தடுமாறுகிறார். விஜய் இப்போது ஆக்ரோஷமாக மாறுகிறான். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த நாடகத்தை ஆடுவீங்க? காவேரி உயிரோடு இருக்கா, அவளை நான் பார்த்துட்டேன். நீங்க பண்ணின எல்லா சதியும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் உயிரையே எடுக்கிறதுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீடும் வேணாம், உங்க சொத்தும் வேணாம். இப்போதைக்கு நான் இந்த வீட்ல இருக்க போற கடைசி நைட் இதுதான். நாளைக்கு விடிஞ்சா என் பொண்டாட்டி குழந்தை கூட நான் என் வாழ்க்கையை தனியா ஆரம்பிப்பேன் என்று கத்திவிட்டு அறைக்குள் செல்கிறான். அடுத்த நாள் அதிகாலை காவேரிக்கு லேசாக தலைவலி எடுக்கிறது. பழைய நினைவுகள் மின்னல் போல வந்து போகின்றன. ஒரு விபத்து, ஒரு பெரிய சத்தம், விஜய் அவளை காப்பாற்றத் துடிப்பது போன்ற காட்சிகள் மங்கலாகத் தெரிகின்றன. அதே சமயம் தாத்தா ஒரு ஆளை ரகசியமாகச் சந்தித்து, விஜய் காவேரியை இங்க கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு காஞ்சிபுரத்தை விட்டே காணாம போகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை உடனே செய் என்று உத்தரவிடுகிறார். சாரதா அத்தை பயந்தது போலவே தாத்தா தனது அடுத்த கட்ட வேலையை தொடங்குகிறார். காவேரி ஆபத்தில் இருப்பதை விஜய் எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறான்? விஜய் தன் அறையில் துணிமணிகளை அடுக்கிக் கொண்டிருக்கும்போது தாத்தா அனுப்பிய ஆட்கள் ரகசியமாக சாரதாவின் வீட்டை நோட்டமிடுகிறார்கள். காவேரி காலையில் எழுந்து அம்மூவுக்கு பால் கொடுத்துவிட்டு வாசலில் கோலம் போட வருகிறாள். அப்போது ஒரு கார் அவள் வீட்டின் முன்னே வந்து நிற்கிறது. திடீரென காரிலிருந்து இறங்கிய இருவர் காவேரியை வலுக்கட்டாயமாக இழுக்க முயல்கிறார்கள். அம்மா, யாராவது காப்பாத்துங்க என்று காவேரி அலற உள்ளே இருந்த சாரதா பதறியடித்து ஓடி வருகிறார். ஆனால் அந்த ஆட்கள் சாரதாவை தள்ளிவிட்டு காவேரியை காரில் ஏற்ற பார்க்கிறார்கள். அந்தச் சமயம் பார்த்து தன் பைக்கை வேகமாக ஓட்டி வரும் விஜய் காரின் குறுக்கே நிறுத்துகிறான். ஏய், யாரடா நீங்க? என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறீங்களா என்று ஆவேசமாக இறங்கும் விஜய் அந்த ஆட்களை துவம்சம் செய்கிறான். விஜயின் ஆக்ரோஷத்தை பார்த்ததும் அந்த ஆட்கள் பயந்து காரை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த காவேரியை விஜய் ஓடிச் சென்று அணைத்துக் கொள்கிறான். காவேரி, பயப்படாதே, நான் இருக்கேன், உனக்கு ஒன்னும் ஆகாது என்று அவன் சொல்லும் அந்த தருணத்தில் காவேரிக்கு தலையில் ஒரு மின்னல் வெட்டுவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. 5 வருடங்களுக்கு முன் நடந்த அதே விபத்து, அதே அணைப்பு, விஜயின் அதே குரல், எல்லாம் மெல்ல மெல்ல அவளது மூளைக்குள் விரி ஆட்டோ பிளே ஆகிறது. விஜய், அன்னைக்கும் இப்படித்தானே என்னை காப்பாத்துனீங்க என்று மெல்லிய குரலில் கேட்கிறாள் காவேரி. விஜய் அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்கிறான். காவேரி, என்ன சொன்ன? உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஆமா விஜய், அந்த விபத்து, அப்புறம் தாத்தா நம்மள பிரிச்சது எல்லாமே லேசா ஞாபகம் வருது. ஆனா இப்போ இந்த ஆட்கள் ஏன் வந்தாங்க என்று கேட்கிறாள். விஜய் கோபமா சிரிக்கிறான். இதெல்லாம் அந்த தாத்தாவோட வேலைதான் காவேரி. உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச அவரோட கடைசி முயற்சி இது. ஆனா இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க வேண்டாம். இப்போவே நீ, அம்மு, அத்தை எல்லாரும் கிளம்புங்க. நாம புது வீட்டுக்கு போறோம் என்று உறுதியாகச் சொல்கிறான். நிவினும் யமுனாவும் அங்கு வந்து சேர அவர்கள் உதவியுடன் காவேரியையும் அம்மூவையும் பாதுகாப்பான இடத்திற்கு விஜய் அழைத்துச் செல்றான். தாத்தாவுக்கு போன் செய்யும் விஜய், தாத்தா, உங்க ஆட்கள் தோத்துட்டாங்க. இப்போ காவேரிக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. இனிமே உங்க ஆட்டம் செல்லாது. நான் காவேரியோட சேர்ந்து வாழப் போறேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க என்று சவால் விடுகிறான்.